பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கப்பூர் ஏலிம் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஜெனிசிஸ் சாப்டர் 38 ஆதியாகமம் 38வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது காட் கேன் யூஸ் யுவர் மெஸ். ஆண்டவர் ஒருவேளை கர்த்தருக்கு நீ பிரியமில்லாமல் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் கூட தேவனுடைய இரக்கம் கிருபை உன்னை நோக்கி வருகின்ற பொழுது உன்னையும் எடுத்து ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பதை இந்த ஆதியாகமம் 38வது அதிகாரத்தில் யூதாவினுடைய காரியத்திலிருந்தும் தாமாருடைய காரியத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த ஜெனிசிஸ் 38 சாப்டர் 38ல் மிஸ்டேக்ஸ், பேட் டிசிஷன், சீக்ரெட்ஸ் அண்டு ஷேம், ஏன்னா இந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டால் கூட ஈவன் when life gets messy, God is still working. ஏன்னா உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இல்லாத பொழுது அவருடைய திட்டத்தின்படி நீ திட்டத்திலிருந்து விலகி இருந்தால் கூட கர்த்தர் உங்களை மீண்டுமாய் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அவர் திட்டத்தை தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. யூதாவை நம்ம பார்த்தோம் என்றால் ஜூடா ட்ரிப்ட் அவே பிகாஸ் பேட் கம்பெனி, பேட் சாய்ஸஸ். அவனுடைய சகோதரர்களை விட்டு பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோபுக்கு 12 குமாரர் இருந்தாங்க. அதில் அந்த சகோதரர்களை விட்டு அவன் என்ன செய்கிறான்? தனியாக பிரிந்து செல்கிறான். யார்? யூதா. என்னன்னாக்கா பேட் கம்பெனி, பேட் சாய்ஸஸ். அப்படி அவன் செல்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவன் குடும்பத்தை விட்டு அவன் குடும்பத்தை விட்டு மற்றவர்களோட போய் அவன் என்ன செய்கிறான்? ராங் க்ரௌடோட அவன் மிங்கிள் பண்ணுறான். அப்படி பண்ணுகின்ற பொழுது என்ன ஆயிடுனாக்கா அவன் ஹீ அவே ஃப்ரம் காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், தேவனுடைய அந்த திட்டத்திலிருந்து அவருடைய நோக்கத்திலிருந்து அவன் வெளியே போகின்ற பொழுது அவன் என்ன செய்கிறானாக்கா ஹீ ஸ்டார்ட் லாஸிங் ஹிஸ் டைரக்ஷன். என்ன பாருங்கள், ஏன்னா அவன் தேவனுடைய திட்டத்திலிருந்து அவன் விலகிவிடக்கூடியவனாக இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதாவினுடைய காரியத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் யுவர் என்விரான்மெண்ட் ஷேப்ஸ் யுவர் டிசிஷன். உன்னுடைய சுற்று சூழ்நிலைகள் உன்னுடைய நோக்கத்தை அது என்ன செய்கிறது? உன்னுடைய நோக்கமாக அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. உன்னுடைய நோக்கத்தை அது என்ன நோக்கமாய் நீ செல்கிறாய் என்பதை அது உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. உன்னுடைய சுற்றுப்புற அந்த சூழ்நிலைகள், நண்பர்கள், ஐக்கியம், இந்த காரியம். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யணாக்கா வாழ்க்கையிலே நீங்கள் ராங் ஃப்ரெண்ட்ஸ், ராங் ஹேபிட்ஸ், ராங் இன்ஃப்ளூயன்ஸ், ராங் ஐடென்டிட்டி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற ஐடென்டிட்டி இல்லாமல் போவதுக்கு காரணம் ராங் ஃப்ரெண்ட்ஸ், ராங் இன்ஃப்ளூயன்ஸ், ராங் ஹேபிட்ஸ். இது இருந்துச்சுனாக்கா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை தேவன் விரும்புகிற அந்த காரியத்தை விட்டு ராங் ஐடென்டிட்டிக்குள்ளாக நீங்கள் சென்று விடுறீங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யுது? நீங்கள் என்னன்னாக்கா ஸ்டே வேர் யுவர் ஃபெய்த் கேன் க்ரோ. உங்களுடைய விசுவாசம் எங்கே விசுவாசம் வளர்வதற்கேற்ற சூழ்நிலை எங்கே இருக்கிறதோ அங்கே தரித்து நில்லுங்க, நிலைத்து நில்லுங்க, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவீங்க. அடுத்து இரண்டாவதாக இந்த காரியத்தில் பார்க்கின்ற பொழுது ஜெனிசிஸ் சாப்டர் 38ல் காட் கேர்ஸ் அபவுட் யுவர் ஹார்ட். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பொறுப்பெடுத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இருதயத்தில் சிந்தனைகள் புறப்படக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பார்க்கின்ற பொழுது யூதாவுடைய 2 குமாரர்கள் ஏர் அண்ட் ஓனான், அவங்க பார்ப்பதற்கு வெளியே நன்றாக இருந்தாங்க. அங்கே ஏர் என்பவன் மரித்து போகிறான். ஏனென்றால் அவன் பார்த்திங்க பொழுது அவனுடைய ஆட்டிடியூட்ஸ் நல்லா இல்லாததுனாலே அவன் என்ன செய்கிறானாக்கா தேவனை அவனுடைய செல்ஃபிஷ், டிஸ்ஹானஸ்ட் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள், அவன் சீக்கிரமாக மறித்து போகிறான். ஏர் என்பவன் மறித்து போகின்ற பொழுது அவனுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறான் தாமாரை. ஆனால் அவன் மறித்து போன பொழுது என்ன செய்கிறானாக்கா அவனுடைய சகோதரனாகிய ஓனான் அந்த தாமாரை திருமணம் செய்ய வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? அந்த ரெஸ்பான்ஸை நெக்லெக்ட் பண்ணுகிறான். புரியுங்களா? அப்போ பார்க்கின்ற பொழுது இங்கே பார்க்கிறோம், தேவன் என்ன செய்கிறானாக்கா God does not judge you by your profile in social media. He looks at your heart. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுடைய இன்டெகிரிட்டி மேட்டர்ஸ், கேரக்டர் மேட்டர்ஸ். புரியுங்களா? அதைத்தான் கர்த்தர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கே பார்க்குறோம் யூதா என்ன செய்கிறான்?
ஜூடா ப்ராமிஸ் இஸ் ஜூடா புரோக் இஸ் ப்ராமிஸ். அவன் என்ன செய்கிறானாக்கா, தன்னுடைய மூத்த குமாரன் மரித்த பொழுது அவன் இரண்டாவது குமாரனுக்காக ஓனானுக்கு தாமாரை திருமணம் செய்து வைக்கும்போது அவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டை நெக்லெக்ட் பண்ணுகின்ற பொழுது இவன் ஒரு வாக்கு கொடுக்குறான். யூதா யாருக்கு? தாமாருக்கு. அடுத்த குமாரன் ஆகிய ஷீலாவுக்கு நான் அவன் செய்கிறான், திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு வாக்கை கொடுக்குறான். ஆனால் பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த வாக்கு, யுவர் வேர்ட்ஸ் மேட்டர். பார்த்தீங்கன்னாக்க டோன்ட் மேக் வென் யூ கெனாட் ஃபுல்ஃபில் யுவர் ப்ராமிஸ். உன்னுடைய வாக்கு, உன்னுடைய ப்ராமிஸை, உன்னுடைய சத்தியத்தை நீ நிறைவேற்ற முடியவில்லை என்றால் வாக்கு கொடுக்கக்கூடாது. இங்கே பார்க்குறோம், இங்கே அவன் தாமார் அவனுடைய கடைசி குமாரனுக்கு அவன் வயது வருகின்ற பொழுது திருமணம் முடித்து வைக்கிறேன்னு சொல்ல அதை மறந்து போயிட்டான். அதனுடைய வாக்கு, அந்த கொடுத்த ப்ராமிஸை அவன் புரோக் பண்ணான். இப்போ என்ன செய்கிறானாக்கா, தாமார் டுக் எ ரிஸ்க், ஜூடா காட் எக்ஸ்போஸ். இப்போ என்ன செய்கிறானாக்கா, ஏன்னா தாமார் என்ன செய்கிறானாக்கா, ஏன்னா அவள் ப்ராஸ்டியூட்டாக போகும்போது இந்த ஜூதா என்ன செய்கிறான், பாவத்துக்குள்ளே அவளோடு விழுகின்ற பொழுது என்ன ஆகுறதுனாக்கா, அவனுடைய கேர்லெஸ்னஸ், அவனுடைய ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலாக அவன் இல்லாததுனாலே என்ன செய்கிறான், யூதா பாவத்தில் விழுந்த பொழுது தாமார் என்ன சொல்கிறான் அவன்கிட்ட, ஏன்னா அவள் தான் மருமகள் அவளுடைய அந்த யூதா செல்கின்ற பொழுது அவளுடைய கயிறு மற்றும் தடி எல்லாம் விட்டு செல்கின்ற பொழுது துணியை அவள் எடுத்து அதை காண்கின்ற பொழுது இப்போ யூதா ரியலைஸ் பண்ணிக்கிறான், ஐ எம் த ப்ராப்ளம், நான் தான் பிரச்சனைக்கு காரணம், நீ ஒரு ரைச்சஸ் என்ன சொல்லுவேன், நான் பாவி என்று சொல்லி அவளிடத்து அறிக்கை இடுகிறான். புரியுங்களா? அவன் தட் மூமெண்ட் ஹி ரிப்பன்டன்ஸ், அவன் மனம் திரும்புகிறான். புரியுங்களா? இப்போ God cannot bless who you pretend to be. He bless you when you are honest. நீ ஹானஸ்டாக இருந்தால் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். புரியுங்களா? அப்போ அவன் மனம் திரும்ப, நான் பாவம், நீ உத்தமி, நான் பாவம் செய்து விட்டேன் என்று யூதா சொன்ன பொழுது God used the messes for a miracle. ஆண்டவர் என்ன செய்தார், தாமாருக்கு 2 குழந்தைகள் பிறக்கின்றது. ஏன்னா அந்த பிறந்தகள் குழந்தை பேராஸ் ஒருத்தர் பிறக்கிறான். அதன் மூலம்தான் ஏன்னா கிங் தாவீது அந்த வம்சத்தில் வருகிறார். தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வரக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த ஜெனிசிஸ் 38 அதிலிருந்து நம்ம கன்க்ளூஷன் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், வாட் யுவர் கம்பெனி, புரியுங்களா, காட் யுவர் ஹார்ட், கீப் யுவர் வேர்டு, பி ஹானஸ்ட் அபவுட் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ், God can use your broken story to his glory. ஆண்டவர் உங்களுடைய புரோக்கனுடைய அந்த ஸ்டோரியிலிருந்து அவருடைய நாம மகிமைக்காக உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யூதாவையும் தாமாரை எடுத்து பயன்படுத்தினவர், உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். கர்த்தருடைய திட்டத்திற்குள்ளாக சித்தத்துக்குள்ளாக வந்து விடுங்க. நீங்கள் பாவியின்றி அறிக்கையிடுங்க. தேவன் உங்களுக்கு மனம் இறங்குவார். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமேன்.